வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி காலையில் நான் என்ன செஞ்சுருக்கேங்கிறத இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுத்துருக்கேன். வாழைக்காய் ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய், ஒரு 4 வாழைக்காய் கொஞ்சம் லேசாக பழுத்துருச்சுங்க. அதைத்தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக என் மகன் கண்டுபிடிச்சி திட்டுவா. லேசாக பழுத்தது வறுத்தோம்னா அது என்ன தான் நம்ம காரம் போட்டு வச்சாலும் அது கொஞ்சம் இனிக்கிற மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை நம்ம அதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். எவ்வளோ தான் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே காரம் போட்டால் கூட அந்த இனிப்பு லேசாக இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் அந்த வாழைக்காய் லேசாக பழுத்துருச்சுன்னா செய்யாதீங்க. அந்த டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு. உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் நான் இது வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுட்டு ஒரு நல்ல காரமான மிளகாத்தூள், அதனால் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனே போதும். நான் கூட கொஞ்சம் போட்டோம்னா அந்த உரப்பு, அந்த இனிப்பு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு எப்படி எரியுமோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்து பக்கத்து அடுப்பில் சோறு வைத்துட்ருக்கு. நான் சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு வேகும்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டு வச்சு பாருங்கள், சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். வந்து கடைசியாக இறக்க போயில நம்ம வந்து வெள்ளைப்பூடு தட்டி போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட்டு இது வந்து வெந்துருச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி வேகாத மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிருங்க. இனிமேல் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் வடையாக இருக்கும். லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்தோம்னா அது வெந்துடும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன் மகளுக்காண்டி. இன்னும் 2 வாழைக்காய் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அது பழுத்ததுனால நான் அது பழமாக ஆகட்டும்ன்ட்டு அதை விட்டுட்டேன். எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பருப்பில் நான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பருப்பு நான் விசில் வச்சு எடுத்துட்டேன். 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி வேறு காய் எதுவும் கிடையாது. நான் ஊருக்கெல்லாம் இப்போ தான் போயிட்டு வந்தேன். அதனால் முருங்கைக்காய் மட்டும் தான் கிடச்சது. அதை போட்டு சாம்பார் வைக்கிறேன். முருங்கைக்காய் போட்டு அதையும் நல்லா வேக வச்சிடணும். முருங்கைக்காய் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வேக வச்சு எடுத்துக்கணும். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நான் பூண்டு தட்டி போட்டு இறக்கியாச்சு.